வெல்கம் டு அவர் சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே ஸ்க்ரீன் 3 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்ஷன்ஸில் மேக்ஸாக யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராப்பராக என்ட்ரி எடுக்கிறது, எந்த மாதிரி எக்ஸிட் பண்ணுறது, எங்கே நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி பண்ணலாம். 18/3 இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்னவங்க கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருந்தாங்க. கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருந்தாலும் 23,656 அப்படிங்கிற நம்ம லெவல் எஸ்டே ஹையை நம்ம சப்போர்ட் லெவலில் வச்சுக்கிட்டு 23,741, 23,769, 23,866. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க்காக இருக்குது. நீங்கள் பத்திர தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போயிருக்கு. திருப்பி இங்கே பிரேக் பண்ண முடியாமல் திருப்பி கீழே வந்திருக்காங்க. திருப்பி இந்த லெவல் சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போயிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் இந்த லெவல் சூப்பராக ப்ராப்பராக ஒர்க்காக இருக்குது. இந்த லெவல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதை நம்ம எந்த சைக்கிள் பேச்சை வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,600 கால் அண்ட் 23,600 புட். இதில் வந்து 255 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், 233 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ ரெண்டுக்குமே காமன் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் கண்டியில் பாருங்கள், இங்கே கீ லெவலுக்கு கீழே வராங்க, அதே மாதிரி ஸ்டார் லெவலுக்கு கீழே வராங்க. பட் மார்க்கெட்டில் இங்கே கீ லெவலுக்கு மேலே இருக்காங்க, ஸ்டார் லெவலுக்கு மேலே இருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் ப்ராப்பரான என்ட்ரி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 285 நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். 296 ஃபர்ஸ்ட் டார்கெட், 313 அப்படிங்கிற செகண்ட் டார்கெட், 296 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் லெவல், அதே மாதிரி 313 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ நீங்கள் மார்க்கெட்டை பாருங்கள், இது பிரேக் பண்ண முடியாமல் திருப்பி கீழே வந்திருக்காங்க. மார்க்கெட் அதே நேரத்தில் இங்கேயும் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் மேலே போயிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து புட் சைடு வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டை எல்லாத்துக்கும் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே வந்திருக்காங்க. நீங்கள் பதில் தெரிஞ்சிருக்கும். ஸோ புட் சைடில் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கல. அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், கால் சைடில் 255 நம்ம கீழே வலிக்கு கீழே வரவே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கீழே லெவலில் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கீழே லெவலில் என்ட்ரி எடுத்துட்டு 283 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். அதே மாதிரி 315 செகண்ட் டார்கெட்டை வச்சுக்கலாம். அதே மாதிரி 345 தேர்ட் டார்கெட், அதே மாதிரி அப்படி வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட்டை வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கும், 432 வரைக்கும் போயிருக்கணும். பட் மார்க்கெட் 380 வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கு மேலே மார்க்கெட் எல்லாம் சஸ்டைன் ஆக முடியல, அங்கேருந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் நம்மளோட கீழே லெவலில் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா அங்கேருந்து மேக்ஸிமம் ஒரு 25 பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தேன். மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னு பாருங்க, கரெக்டாக 100 பாயிண்ட் வரைக்கும் போயிட்டாங்க, அங்கேருந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த லெவல்ஸ் திருப்பி 345 சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்காங்க, திருப்பி மேலே இருந்து கீழே வந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் இந்த லெவல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கோர்ஸஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கணும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவல்ஸ் ரொம்ப சூப்பராக ப்ராப்பராக ஒர்க்காக இருக்குது. ஸோ நம்ம வேறு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு சூஸ் பண்ணல அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,600 கால் நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி 23,550 காலில் பார்க்கலாம். 23,550 காலில் நீங்கள் பதில் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம 316 அப்படிங்கிறது வந்து கீ லெவல். அதே மாதிரி 260 அப்படிங்கிறது கீ லெவல், 366 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறத பாருங்கள், மார்க்கெட் அப்படின்னுங்க ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ, அதே மாதிரி புட்டை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். புட்டில் வந்து கீழே விலைக்கு கீழே வராங்க, ஸ்டார் லெவலுக்கு கீழே வராங்க. ஸோ அப்போனா மார்க்கெட் அப்படிங்க மேலே தான் போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போனா மார்க்கெட் அப்படிங்கிற ப்ராப்பரான என்ட்ரின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 216 316 நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா டார்கெட் அப்படிங்கிறது 404 ஹை. ஸோ 404 கரெக்டாக நீங்கள் பாருங்கள், 404 போய் டச் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கே மேலே சஸ்டைன் ஆக முடியாமல் கீழே வந்துட்டாங்க. இதில் நமக்கு இங்கே ப்ராப்பராக நமக்கு என்ட்ரின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 283 அப்படிங்கிற என்ட்ரி, இல்லைனா 296 அப்படிங்கிற நம்மளோட சப்போர்ட் லெவல். ஸோ இங்கே 296 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 316 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஹை 345, அதே மாதிரி நம்மளோட டார்கெட்டான 404. ஸோ மார்க்கெட் அழகாக இப்போ எங்கே போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக ப்ராப்பராக ஒர்க்காக இருக்கீங்க பதில் தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட் நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து மார்க்கெட்டை பார்க்கணும். மார்க்கெட்டில் நம்ம எந்த சைடு என்ட்ரி போகலாம், கால் சைடு என்ட்ரி போகலாமா, புட் சைடு என்ட்ரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி தான் பார்க்கணும். இங்கே நம்ம என்ட்ரி போயிருக்கலாம். இங்கே என்ட்ரி போயிட்டு இங்கே வந்து கரெக்டாக பாருங்கள், 191 அப்படிங்கிற இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டு கீழே வந்துட்டாங்க. 191 அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, 23,500 காலோட லோ. ஸோ 191 பிரேக் பண்ணவே இல்லை. அப்போ நீங்கள் இங்கே ப்ராப்பரான உங்களுக்கு என்ட்ரி அப்படின்னா 191க்கு மேலே ஒரு ஓப்பன் வச்சு அங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 214 நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டு 236, 260 அப்படிங்கிற டார்கெட் வச்சுக்கலாம். அதே நேரத்தில் இங்கே வந்து கீழே வந்துருக்கணும், கீழே விலைக்கு கீழே, பட் இங்கே வரல. ஸோ அப்போனா மார்க்கெட் வந்து கால் சைடு புட் சைடில் இல்லை, மார்க்கெட் கால் சைடில் தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் இங்கே மேலே போகிறதுக்கான ரீசன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் வந்து அந்த போர் என்னதான் போர் நடந்துட்டு இருந்தாலும் நமக்கு வர்ற ஆயில், அப்புறம் வந்து எல்பிஜி கேஸ் எல்லாமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து சவுதியிலேருந்தும் அரேபிக் கண்ட்ரிலேருந்து நமக்கு வந்து வந்துட்டு இருக்கு. என்னதான் போராட்டம் இருந்தாலும் ஈரான் வந்து நம்ம கப்பலை அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியா வந்து இப்போ நிறைய
ஈரானுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கு. நிறைய ஈரானுக்கு சப்போர்ட்டிவா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு. ஸோ அதோட வெளிப்பாடா அவங்க நம்ம கப்பல் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதோட அங்க ரிலீஸ் பண்றதுனால இங்க ப்ராப்ளம் அப்படிங்கிறது சால்வ் ஆகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நம்மளோட பெட்ரோல் டீசல் ரேட் அப்படிங்கிறது எதுவுமே அதிகமாகல. அதே மாரி எல்பிஜி வந்து தட்டுப்பாடு இருந்தாலும் இப்ப வந்து அது எதுவுமே சால்வ் ஆயிட்டு இருக்கு ப்ராப்ளம். ஸோ நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல இப்போ வரைக்கும். ஸோ அதோட இம்பாக்ட் தான் மார்க்கெட்ல ஏற்கனவே பாசிட்டிவா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கும் பாசிட்டிவா இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க பாசிட்டிவா இருப்பாங்களான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நாளைக்கு எக்ஸ்பைரி டே இருக்கு. சென்செக்ஸ் எக்ஸ்பைரி டே. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். மேக்ஸிமம் நாளைக்கு நல்ல வாலட்டைலா இருக்கக்கூடிய சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரு 2 நாளாவே பாசிட்டிவா இருக்கு. ஸோ நாளைக்கு வாலட்டைலா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஒரு டவுன்ல இருந்து அப்ல போனா இல்ல அப்ல இருந்தாலும் டவுன்ல வரலாம். ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம்